இன்னைக்கு நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, போய் வந்திருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாங்க, நிறைய பேர் வாங்க. இப்போ இது மாரி 150 கோடி, 200 கோடி வாங்கக்கூடிய நடிகர்கள் அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அவர்களுடைய அரசியல் யுக்தி என்பது சாதாரணமானதல்ல. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆளுமைகளை, திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், அது தியாகங்களை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ அவரிடம் இருக்கிறவர்களும் சரி, அவருடன் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, அரசியலையும் தெரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்த அரசியலோடு அவர்கள் தெளிந்த நீரோடம் போல அரசியலை வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் களம் கண்டார்கள் என்று சொன்னால், யார் வேண்டான்னு சொல்றது? அதற்கு பிறகு அவருடன் கூட்டணி அமைப்பார்கள். அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களும் சட்டப்பேரவையிலே செல்லலாம், நாடாளுமன்றத்திற்கு செல்லலாம். அதெல்லாம் இருக்கு. அவன வேண்டாம், யாரையும் நாம் அழித்து விடுகிற எண்ணம் இல்லை. நீங்க சொன்ன மாரி ஒருவேளை வலிமையான கூட்டணி என்கிற வருகிற பொழுது, க கடைசி சூழ்நிலையிலே, கடைசி நேரத்திலே இந்த வலிமையான கூட்டணியிலே அவருடைய கரங்களும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நானும் கருதுகிறேன்.